लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगतस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தொழில் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேய ஆறாமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2536வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய திருக்குறுந்தாண்டகம் என்கிற பாசுரங்களை 20 நாளைக்கு அனுபவிக்க இருக்கிறோம். திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியை நாம் நிறைவு செய்து இன்றிலிருந்து திருக்குறுந்தாண்டகம் என்கிற அடுத்த பிரபந்தத்தை சேவிக்க இருக்கிறோம். அந்த பிரபந்தத்தினுடைய முதல் பாசுரம் இன்றைக்கு முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் இஷகோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் முன்னேறுவோம் தூயோம் சொல்மான மேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கணன்புரி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் ஒன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எந்தனுக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அடைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்துரள வேணும் துணிந்து. இதோ முதல் பாசுரம். நிதியினை பவளத்தூணை நெறிமையால் நினையவல்லார் கதியினை கஞ்சன் மாள கண்டு முன் ஆண்டும் ஆளும் மதியினை மாலை வாழ்த்தி வணங்கி என் மனத்து வந்த விதியினை கண்டு கொண்ட தொண்டனேன் விடுகிலேனே. நிதியினை என்றால் அன்பர்களுக்கு நிதி போன்றவன், பவளம் போல இனியனும் தூண் போல திடமானவன், ஒரு நெறிப்பட்டு சிந்திக்க வல்லவர்களுக்கு பரமகதியாய் இருப்பவன், முன்பு கம்சனை முடிந்து போகும்படி செய்து அண்டம் உலகங்களை ஆளும் ரட்சித்தவன், மதியினை அடியார்களை எப்போதும் நினைத்து கொண்டிருப்பவன், மாலை அடியார் திறத்திலே அடியாருக்காகவே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கக்கூடியவன், வாழ்த்தி வணங்கி என் மனத்து வந்த விதியினை நான் வாழ்த்தி வணங்கும்படியாக இவருடைய நெஞ்சிலே வந்து நின்ற அந்த பாக்கிய சுரூபியான எம்பெருமானை சேவிக்கப்பட்ட அடியேன் இனி ஒரு நாளும் அவனை விடமாட்டேன் என்று சொல்கிறார். என்னுடைய மனதிற்குள் வந்து விட்டவனை நான் எப்படி விடுவேன் என்று கேட்பதான பாசுரம். எம்பெருமானுடைய பெருமைகளை உரைத்து என் நெஞ்சிலே வந்து புகுந்த பெருமானை இனி நான் ஒரு நாளும் விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். நிதி என்றால் புதைத்து வைக்கப்படுவதற்கு தான் நிதி என்று பொருள். தைத்திரிய உபனிஷத்தினால் எம்பெருமான் நிதியாக அறியப்படுகிறார். வைத்தமா நிதியா மதுசூதன் என்பார் நம்மாழ்வாரும் சொல்லுவார். நிலத்தினுள் புதைத்து வைத்து ஆள வேண்டியதாயிருப்பதை நாட்டினுள்ள நிதி எம்பெருமானுக்கு நிதி அங்கமானதால் நெஞ்சிலே புதிந்திருக்கிறது என்று சொல்கிறார். நிதி என்றாலே புதைத்து வைப்பது, என்னுடைய நெஞ்சிலே அவன் புதைந்திருக்கிறான். நிதியானது தன்னுடையவர்களை இரவும் பகலும் கொண்டு உறங்க விடாது. எந்த வேளையில யார் கொள்ளை கொண்டு போய்வார்களோ என்று தூங்காமல் இருப்பார்கள். அப்படி எம்பெருமானை மனதிற்குள் சேவித்து வைத்துக் கொண்டவர்கள் அவன் எப்போதாவது வெளியே போய்விட போறானோ என்று தூங்காமலேயே இருப்பார்களாம். கண்ணார கண்டு கழிவதோர் காதலும் முற்றோருக்கும் என்று கண்கள் துஞ்சுதலே என்றபடி காண்பதற்கு அருமையானவனாக இருப்பதனாலே அவன் மறைந்து போய்விடுவானோ மறைந்து உடை விடுவானோ என்று அந்த பக்தர்கள் தூங்கவே மாட்டார்களாம். நிதியானது சில பாக்கியசாலிகளுக்கே கிடைக்கும். எம்பெருமானும் பக்தி ரசம் தொட்டு இருக்கக்கூடிய பாக்கியவான்களுக்குத்தான் கிடைப்பாரே தவிர எல்லோருக்கும் கிடைக்க மாட்டார். ஆழ்வார்களை போன்ற சில பாக்கியவான்களுக்குத்தான் அந்த உரிமை கிடைக்கிறது. பவளத்தூணை, தூணானது பலவற்றையும் சேர்த்து இருப்பது, தன் கீழே ஒதுங்குபவர்களுக்கு நிழல் கொடுக்கக்கூடியது. எம்பெருமானும் சகலரோக ரட்சகனாக தன்னை அண்டியவர்களுக்கெல்லாம் தூணை போல இருந்து ரட்சகனாக இருக்கிறான்.
நெறிமையால் நினைவல்லார் கதியினை என்றால் மற்ற பொருள்களை நினைப்பதற்கும் எம்பெருமானை நினைப்பதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நினைந்தோறும் சொல்லுந்தோறும் நெஞ்சிடிந்துருகும் என்றபடி எம்பெருமானை சிந்தித்த மாத்திரத்திலேயே உள்ளமெல்லாம் உருகி குரல் தழுதழுத்து உடம்பெல்லாம் கண்ணீர் சோர நிற்கிற பிராப்தமானால் இவ்வனமே நினைத்தாலே நெருமையால் நினைக்கலாம். அப்படி நினைப்பாருக்கு தான் அவன் ஆடுபடுவான். மனதாலே நினைக்கிற போதே வாயால் சொல்லுகிற போதே நான் தழுதழுத்து அவன் பெயரை உச்சரிக்கிற பாகவதர்களுக்காகவே இப்போதும் காத்து கொண்டிருப்பவனாய் இருக்கிறான் பெருமாள். கஞ்சன் என்பவனை கொன்றவன். சாது ஜனங்களை நலிந்த கஞ்சனை அவன் உயிரோடு இருக்கும் அளவுக்கும் அவனால் பல தொல்லைகளை எல்லோரும் அனுபவித்த காரணத்தால் அவனை கொன்றவன். அவனை கொன்றதனால் பல பாகவதர்களுக்கு நன்மை உண்டாக்கியவன். குறிப்பாக வசுதேவனுக்கும் தேவகை. மதி என்பது வடசொல், புத்தி என்று பெயர். மெய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவானே அரவணை பள்ளியானே என்று நம்முடைய சிந்தனையானது நம்மிடம் எப்போதும் இருக்காது. அதுவும் மரண காலத்திலே அந்த சிந்தனையானது நமக்கு நம்முடைய வசத்தில் இருப்பது சாத்தியமில்லாத காரணத்தால் அப்போதைக்கு இப்போதே நாராயணா என்று சொல்லி வைத்தேன், என்னை நீ ஏற்றுக்கொள்வாய், எனக்கு அருள் புரிவாய் என்ற சரமஸ்லோகம் நமக்கு இங்கே சிந்திக்கத்தக்கது. புத்திவாசகமான மதி என்னும் சொல் இவ்வளவு அர்த்தத்தை தந்தாலும் கூட புத்தியினுடைய காரியமாக நினைத்தவையே தான் செய்ய வைக்கும். எனவே நல்ல புத்தி வேண்டும். மாலை மால் என்ற சொல் பெருமை உள்ளவன், கருமை நிறம் உள்ளவன் என்று பல பொருள்களை கொண்டது. ஆசிரியர்களுக்காக எது வேண்டுமானாலும் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன், அடியவர்களுக்காக எதையும் செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவனை வணங்கி என் மனத்துக்குள் வணங்கி வைத்திருக்கிறேன். என் மனத்துக்குள் அந்த விதியினை வாழ்த்தி வணங்கி விடுவேன். அவனை எப்போது நான் விடவும் மாட்டேன். அப்படிப்பட்ட எம்பெருமானை என்று நாம் காணப்பெற்று இனி அவனை விடுவேனா என்கிறார் இந்த பாசுரத்திலே ஆழ்வார். முதல் பாசுரத்தை மீண்டும் ஒருவரை சேவிப்போம். நிதியினை பவளத்தூணை நெறிமையால் நினையவல்லார் கதியினை கஞ்சன் மாட கண்டு முன் ஆண்டு கஞ்சன் மாள கண்டு முன் அண்டம் மாளும் மதியினை மாலை வழுத்தி வணங்கி என் மனத்து வந்த விதியினை கண்டு கொண்டேன், கண்டு கொண்டது கண்டு கொண்ட தொண்டனேன் என்று நானே அவனுடைய தொண்டன், நான் அந்த பாக்கியத்தை பெற்றேன் என்று சொல்லுகிறார். பலவிதமான பெயர்களை கொண்டவர் இந்த ஆழ்வார். அதை பற்றியெல்லாம் நாளை பார்க்கலாம். காயனவாச்சா மனுஷேந்திர அபியாத்னாவா கிரதே சுபாவாது கரோமியத்தன் சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாய சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துறை இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வெளியோத்தி அத்தனை முன்னே கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா, காத்துருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்ற நான்கு திருவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.